எடப்பாடியாருக்கு 10 நாள் கெடுக்கணும். எல்லா பதவிகள் பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையன் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். சதுரங்கத்துல பாஜக தான் இப்ப ஆடிட்டு இருக்கு. ஆடிட்டர் குருமூர்த்திக்கு என்ன அவ்வளவு அக்கறை அதிமுக மேல? வணக்கம் தோழர்களே. அதிமுகக்குள்ள பல அதிரடி மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குங்க. நேற்று காலையில செங்கோட்டையன் பத்திரிகையாளர் சந்திப்புல எடப்பாடியாருக்கு 10 நாள் கெடு கொடுக்கிறேன். அந்த 10 நாள்ல எடப்பாடியார் எல்லாத்தையும் மாத்தணும். பிரிந்து போனவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற வேலையை பார்க்கணும். பிரிந்து போனவர்கள் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் அதிமுகவின் வெற்றியை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேட்டி கொடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் நீ என்ன எனக்கு 10 நாள் டைம் கொடுக்கிறது, நான் உன்னை நாளைக்கே தூக்குறேன்னு இன்றைக்கு எல்லா பதவிகள் பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையன் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய அதிர்ச்சியை அதிமுக தொண்டர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவின் உள்கட்சி பிரச்சனை என்று நம்ம அதை கடந்து விட முடியாது. ரொம்ப பிளான்டா அதிமுகவை கைப்பற்றி அதிமுகவின் இடத்திற்கு நகருவதற்கான பாஜகவின் வேலைதான் இந்த வேலை. சதுரங்கத்துல பாஜக தான் இப்ப ஆடிட்டு இருக்கு. இங்க அதிமுக ஆடுறவங்க எல்லாம் அவங்க சுய நினைவோடு சுயமாக கட்சிக்காக, கட்சியின் ஒற்றுமைக்காக, வலிமைக்காக வேலை பார்க்கவில்லை. நான் அடிச்சு சொல்லுவேங்க. என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு புரட்சி செய்யறாரு செங்கோட்டையன். அந்த புரட்சியில பல முத்துக்களை உதிர்க்கிறாரு. வலிமையான அதிமுக தான் வெற்றிக்கான வழி. அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும். நாங்க ஏற்கனவே பல முறை எடப்பாடியார்ட்ட பேசிட்டோம். ஆனா அவர் தான் வேண்டாம் வேண்டாம்னு இதை தூக்கி எறிகிறாரு. அதிமுகவை பலவீனப்படுத்துகிறார். ஒருவேளை 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தால் நாங்க ஜெயிச்சிருப்போம். 30 இடம் ஜெயிச்சிருப்போம். என்னவா 30 இடம் ஜெயிச்சிருப்பாங்களாம். 2024 தேர்தல்ல பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தால் 30 இடம் ஜெயிச்சிருப்போம்னா, எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி என்னன்னா, பாஜகவை விட வலிமை குன்றியதா அதிமுக? அப்ப பாஜகவோட துணையோடு தான் அதிமுக வெற்றியை அடைய முடியுமா? பாஜக இல்லாம ஒரு வலிமையான ஒரு கட்சியாக அதிமுக வர முடியாதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குங்க. இதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்காரு. கடந்த 3 ஆண்டுகளாகவே அதிமுகவில் இருக்கிற பெருந்தலைகள்லாம் வெளியேற்றப்பட்டாங்க. நம்ம அதை பேசித்தான் இருக்கோம். அது தப்பு இருக்கு, அதை நம்ம உணர்றோம். அப்புறம் நம்ம தெளிவா கேள்விகளை வைக்கிறோம். எல்லா தலைவர்களும் பிச்சுக்கோ பிடிங்கோன்னு வெளியே ஓடிட்டாங்க. அந்த வெளியே ஓடினதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னா அது பாஜக செய்த ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் தான். அது எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற எடப்பாடியார்கிட்ட 10 நாள்ல நீ எல்லாரையும் சேர்க்கணும்னு சொன்னா அது நடக்கிற காரியமா? இல்ல அது செய்யக்கூடிய ஒரு திட்டமா? அங்க எதுவுமே நடக்காதுன்னு நீங்களே போய் பேசி நீங்களே எல்லாம் பண்ணி அங்க ஒண்ணு நடக்கல. 10 நாள்ல நீ செய்யணும் அப்படின்னு ஆர்டர் போட்ட உடனே எடப்பாடி எல்லாத்தையும் கடகடன்னு முடிச்சு ஓகே சார் அப்படின்னு சொல்லுவாரா? அதுக்கு வாய்ப்பு இருக்கானா? இல்லை. அப்ப எடப்பாடியாருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்னு தான் செங்கோட்டையனை தூக்கி நிக்க வச்சிருக்கு பாஜக. என்ன தோழர் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடும். இன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எடப்பாடியார் சுயநலத்திற்காக கட்சியை பலி கொடுக்கிறார் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லியிருக்கார். ஆடிட்டர் குருமூர்த்திக்கு என்ன அவ்வளவு ஆட்டம்? ஆடிட்டர் குருமூர்த்திக்கு என்ன அவ்வளவு அக்கறை அதிமுக மேல? அதிமுக மேல நமக்கு அக்கறை இருக்குங்க. அது ஒரு திராவிட கட்சி, மன்னனுடைய கட்சி, உழைக்கிற மக்களுடைய கட்சி. அது ஒற்றுமையா இருக்கணும், அல்லது அது வலிமையா இருக்கணும். அது 2வது இடத்துல இருக்கும் போதுதான் பாஜக உள்ள வர முடியாது. பாஜகவை தடுக்கிற அரணாக 2 திராவிட கட்சிகளும் இருக்கும் நம்ம நம்புறோம். அதனால நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். பாஜகவை நம்ம கேள்வி கேட்கிற இடத்துல வச்சிருக்கோம். ஆனா இவங்களுக்கு அது புரியலையே. செங்கோட்டையன் இப்ப கைப்பாவியா மாறிட்டாரு. ஏற்கனவே தனிமையா போய் செங்கோட்டையன் பலரையும் பார்த்ததும் பல பேசு பொருளாச்சு. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் அவங்க தொண்டர்கள் மூலமா அவங்க ஓபிஎஸ் அவர்களுடைய அணியில இருக்கிற ஆட்கள் எல்லாம் போய் நேரடியாவே செங்கோட்டையனை சந்திச்சு பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. 2வது ஓபிஎஸ் அவர்கள் போன் வழியா தொண்டர்களுடைய ஒரு அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் ஓபிஎஸ் அணியில அவருடைய போன் வழியா இவர்கிட்ட பேசியிருக்காரு. 5 நிமிடங்களுக்கு மேலாக ஒரு தனி அறையில ஓபிஎஸ் அவர்களோடு போன்ல உரையாடி இருக்கிறார். நீங்க நேர்மையாக இந்த கட்சியை கொண்டு போகணும்னா நீங்க பாஜகவை தூக்கி எறியாம உங்க மேல ஒரு நம்பிக்கை வராது. பாஜகவை தூக்கி எறிஞ்சோம் தூத்துருவோன்ற அளவுக்கு பாஜகவுக்கு ஓட்டு வங்கி கிடையாது. தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியும் கிடையாது. தமிழ்நாட்டில மக்கள் மரியாதை கொடுக்கிற கட்சியும் கிடையாது. அப்ப தூக்கி எறிஞ்சிட்டு மிச்சம் இருக்கிற கட்சியை உருப்படியா கூட்டி சேர்த்து ஒரு பக்காவா அடிச்சு ஆடுற வேலையில குறைந்தபட்ச வெற்றியை ஈட்ட முடியும் அதிமுகவால.
ஆனா அது இப்ப நடக்காது. இப்ப இன்னொரு விஷயம் கூட நடந்திருக்குங்க. நேத்து தேனியில பெண்கள் எல்லாம் முற்றுகையிட்டாங்க. நீங்க காலைல பாத்துருப்பீங்க. பெண்கள் முற்றுகையிட்டு ஒற்றுமையா சேரணும்னு அங்க ஒரு பயங்கர போராட்டம். எடப்பாடியாருடைய பிரச்சார வாகனத்தையே இளைஞர்களும் பெண்களும் முற்றுகையிட்டு பெரிய பரபரப்பை நேற்று பயங்கரமா உருவாக்கி வச்சிருந்தாங்க. மதுரைக்குள்ள எடப்பாடியாருக்கு எதிராக போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. அங்க இருக்கிற முக்குளத்தோர்கள். அப்போ எடப்பாடியாருக்கு எதிரான ஒரு கருத்தை திட்டமிட்டே ஒரு கூட்டம் உருவாக்கிட்டு வருதுன்றதையும் எடப்பாடியார் மறந்துடக்கூடாது. நான் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்சி முடியுது மட்டும் இல்ல, நீங்களும் முடிஞ்சிருவீங்க, உங்க அத்தியாயம் முடிஞ்சிரும். இப்ப ஒரு வேலையை திட்டமிட்டு பாஜக செய்யறாங்க. எல்லா பக்கத்திலையும் அதிமுகவுக்கு ஒரு செக் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் செங்கோட்டையனை வச்சு எடப்பாடியாருக்கு செக் வச்சாங்க. எடப்பாடியார் தெளிவா இருக்கணும், செங்கோட்டையன் மூலமா எடப்பாடியார் இடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்த்தாங்க. நம்ம அதை டீடைலா பார்த்துட்டோம். இன்னொரு வேலையும் நடந்திருக்கு. சர்க்கரை ஆலை ஒன்றை சசிகலா அவர்கள் பழைய நோட்டுகளை கொடுத்து வாங்கினார் 2020. எனவே பழைய நோட்டு கொடுத்து ஒரு சர்க்கரை ஆலையை வாங்கியிருக்காருன்னு சொல்லி சிபிஐ வழக்கு பதிஞ்சிருக்கு இன்னைக்கு. எதுக்கு? அவங்க அரசியலுக்குள்ளே நேரடியா இல்லங்க, அப்பப்ப போறாங்க, அப்பப்ப முக்குளத்தோட சந்திக்கிறாங்க, வர்றாங்க போறாங்க. அவங்களுக்கு ஏன் ஒரு இக்கட்டை கொடுக்கணும்? அவங்களுக்கே ஒரு இக்கனா அவங்க மேல வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? திடீர்னு சிபிஐ நுழைஞ்சு அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இதன் மூலமாக உன் கேஸ் என்கிட்ட இருக்கு, ஏற்கனவே 4 வருஷம் அந்த அம்மா உள்ள போனதுக்கே பாஜக தான் காரணம். உன் கேஸ் புது கேஸ் உன்னை போட்ட, அதனால கேஸ் இல்ல அப்படி இப்படின்லாம் பண்ணாத, நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ அஜெண்டாவா போட்டு வேலை செய்யணும் அப்படின்னு யார சசிகலா அவர்களுக்கு ஒரு செக் வச்சு அந்த காயையும் பாஜக நகர்த்தி வருகிறது. இதுக்கு இடையில நேத்து திண்டுக்கல்ல கூட்டம் போடுறாரு யாரு? எடப்பாடியார். அவசர அவசரமா திண்டுக்கல் கூட்டம் போகுதாரு. அதுவும் இன்னைக்கெல்லாம் விவசாயிகளை சந்திக்கிறதா இருந்தது. தேனி மாவட்டத்துல விவசாயிகள் சந்திப்பை வேண்டான்னு தள்ளுபடி பண்ணிட்டு அந்த கூட்டத்தவே தள்ளி வச்சுட்டு வேண்டான்னு நிராகரிச்சுட்டு இவர் என்ன பண்றாரு? கட்சி கூட்டத்தை நடத்துறாரு. தென் மாவட்டங்கள்ல இருக்கிற தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு, அதுல செல்லூர் ராஜு இல்ல, அதுல உதயகுமார் இல்ல, அதுல இவர் அண்ணன் ஜெயக்குமார் இல்ல, அண்டர்லைன் இதெல்லாம். ஏன்னா இவங்க எல்லாம் நேர்மையா கட்சிக்காக பேரை பார்த்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. பாஜகவோட கும்மி அடிக்கணும்ன்ற அக்கறை இவங்களுக்கு இல்ல, இவங்க பாஜக எதிராக பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில இவங்கெல்லாம் இல்லாத ஒரு கூட்டத்தை எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், அப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன், அதுக்கப்புறம் காமராஜன் ஒருத்தர் சத்துணவு இதுல உணவுத்துறையில கூட இருந்தாரு அமைச்சரா, காமராஜர், அப்படி இப்படின்னு எஸ்பி வேலுமணி உட்பட பலரையும் கொண்ட ஒரு கூட்டத்தை அவசரகதியில நடத்தி நேத்து. ஒருவேளை ஏன் ஜெயக்குமாரை கூப்பிடல, ஏன் செல்லூர் ராஜா கூப்பிடல? மதுரையில் தானே இருக்காங்க. திண்டுக்கலுக்கும் மதுரைக்கும் 1 மணி நேரம் தானே, கார்ல போனா 1/2 மணி நேரம் தானே, எதுக்காக கூப்பிடல அப்படின்னா இவங்க எல்லாம் பாஜக மேல வெறுப்புல இருக்கிறாங்க. 2வது எடப்பாடியார் மேலேயே கோவத்துல இருக்கிறாங்க. முந்தா நாள் எடப்பாடியார் துண்டால அடிச்சிருக்காரு அண்ணன் செல்லூர் ராஜுவை. அப்ப அந்த கோவம் இருக்கிறதுனால அவங்க தவிர்த்த இவருக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வச்சு நேத்து ஒரு கூட்டத்தை போட்டு, அந்த ரகசிய கூட்டம் முடிஞ்ச உடனே பயங்கரமான ஒரு அறிவிப்பை காலைல செய்ய போறோம்னு இன்னைக்கு காலையில எல்லா பொறுப்பில் இருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் அந்த ஈரோடு மாவட்டத்தினுடைய புறநகர் பகுதியில் முக்கியமான பொறுப்புல இவர் இருந்தார், செங்கோட்டையன். அப்புறம் அமைப்பு செயலாளராக இருந்திருக்காரு இந்த கட்சியினுடைய. அதில் எல்லா பதவியில இருந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க. தூக்கி எரிஞ்சது மட்டும் இல்லாம இப்ப எடப்பாடியாரை அவ்வளவு ஈஸியா யாரும் சந்திக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள எடப்பாடியார் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். யார் பார்க்க போனாலும் அவங்க முழுமையாக செக் பண்ணப்பட்டு, அவங்க உடைமைகள் செக் பண்ணப்பட்டு தான் எடப்பாடியாரை சந்திக்கக்கூடிய கட்சி சூழல்ல அமைந்திருக்கிறது அப்படின்னு அங்க பேசப்படுது. அப்ப ரொம்ப தெளிவா ஒரு வேலை நடந்துட்டு இருக்குங்க. பாஜகவிலிருந்து வெளியேறக்கூடிய டிடிவி தினகரன் போன்றவர்களை எல்லாம் செக் வைக்கணும்னு சொல்லிட்டு சசிகலா மேல இன்னைக்கு கேச போட்டுட்டு இருக்காங்க. டிடிவி தினகரனுக்கு அடுத்தடுத்து செக்கு. ஓபிஎஸ் அவர்களை அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி கட்சியில இருந்து, கூட்டணியில இருந்து அவரே வெளியேறும்படியான ஒரு சூழலை இந்த கும்பல் உருவாக்குச்சு. அதுலயும் அவர் கேள்வி கேட்கிறாரு, எப்பா நான் பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும்னு சொல்றேன், ஆனா அவர் எனக்கு டைம் கொடுக்க மாட்டாருன்றாங்க. போனவன் வந்தவன் அத்தனை பேரையும் பாக்குற பிரைம் மினிஸ்டரோ அல்லது உள்துறை அமைச்சரோ ஓபிஎஸ் அவர்கள் அவர் கூடயே கிடக்குறாரு தொடக்கத்துல இருந்து. இவங்க சொன்ன இடத்துல எல்லாம் உட்கார்ந்து தர்ம யுத்தம் நடத்துறவரு. கடைசியில பார்த்தா அவருக்கு ஆட்டைக்கே சேர்க்காம அசிங்கப்படுத்தி, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்துருப்பேன், உங்களுக்கு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. ஒரு கூட்டணி கட்சி தலைவரை ஒரு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் சந்திக்கணும். அவருக்கு நம்ம எந்த வழியில போய் சந்திக்கணுமோ அந்த வழியில ரெக்வெஸ்ட் அனுப்பியாச்சு, அவருக்கு இது போட்டாச்சு. ஆனா அவர் பார்க்க கூட இல்லை. இந்த விஷயத்த உங்ககிட்டயும் பல முறை சொல்றாரு, நீங்க அதை கண்டுக்கவே இல்லை.
அவர் போனை கூட 6 முறைக்கு மேல எடுக்கவே இல்லை அப்படின்னா அவர் வெளியேறார். இப்போ பாஜக கூட்டணி சிதறடிக்கப்பட்டிருக்கிறது பாஜகவினுடைய திமிர்த்தனத்தால். இன்னொரு பக்கம் அண்ணாமலைய உள்ள விட்டுறாம பாதுகாப்பா ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கிறதா கேள்வி. அந்த விஷயங்கள் என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். பாஜகவினுடைய கைப்பாவையாக அதிமுகவின் அத்தனை கும்பலும் செயல்படுகிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டோம். இதுல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்ன அப்படின்னா, எடப்பாடி தன் பதவியையும் சொத்தையும் காப்பாத்திக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்யறாரு. இந்த மத்த இருக்கிற அத்தனை கும்பலும், அவங்க சசிகலாவா இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், பாஜகவினுடைய கைப்பாவைகளாக இருக்கிறார்கள். பாஜக அவமானப்படுத்தியிருந்தா ஓபிஎஸ் வெளியே வந்தாரு. அது இந்த முறை மட்டுமா அவமானப்படுத்தினாங்க? மேடைக்கே அனுமதிக்காம ஒரு முறை மேடையில இருந்து தள்ளி விட்டாங்க ஓபிஎஸ் போன வருஷம். அன்னைக்கெல்லாம் அவருக்கு ரோசம் வரல. இன்னைக்கு வேற வழியே இல்லை, எல்லா வழியும் அடைக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் வெளியே வராரு, முதலமைச்சர் சந்திக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் ஒரு பரபரப்பு ஏற்படுது, எல்லாம் நடக்குது. அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்வது அரசியலே, பாஜகவின் அரசியலே. அதிமுக தொண்டர்கள் தான் பரிதாபத்துக்குரியவர்கள். ஜெயலலிதா அவர்களாலும் எம்ஜிஆர் அவர்களாலும் கட்டி காக்கப்பட்ட அதிமுக இன்றைக்கு நடுத்தெருவில் இருக்கிறது.